ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம கார்டன் பார்க்க ரெடியாக எல்லோரும்? சரிங்க, வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம். அது கூடவே முதல்ல வேறு ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த சண்டே நான் கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலில் ஆஞ்சநேயர் கோயில், பெரிய கோயில். அந்த கோயிலில் முருகருக்கு கும்பாபிஷேகம் நடத்தினாங்க. கும்பாபிஷேகத்தோடு சேர்த்து திருக்கல்யாணமும் நடந்தது. ஃபுல்லாகவே நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் நம்மளால் ஃபுல் வீடியோ ஒரே வீடியோவாக அப்லோட் பண்ண முடியாது. நம்மளுக்கு டவர் அந்தளவுக்கு கிடைக்காது, பேக் போயிட்டே இருக்கும். அதனால் 2ஆக பிரித்து போட்டிருந்தேன். திருக்கல்யாணம் தனியாக, கும்பாபிஷேகம் தனியான்னு 2 நாளாக போட்டிருந்தேன். அந்த வீடியோவை பாருங்கள். அதெல்லாம் கொடுப்பனை பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் கொடுப்பனை இருக்காது. ஏன்னா இது வரைக்கும் நான் கும்பாபிஷேகம் திருக்கல்யாணம்னு எதுவுமே பார்த்தது கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக பார்த்தேன். அது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் அது நல்லது நடக்கட்டும், நம்ம எடுத்து போடலான்னு வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன். பாருங்கள். அதை பார்த்து முருகனோட அருளுக்கு நீங்களும் உங்களுக்கும் கிடைக்கட்டும் நான் வாழ்த்துக்கிறேன். சரிங்க, இப்போ நம்ம கார்டன் பார்க்கலாம். நம்ம கார்டனில் எல்லாமே சூப்பராக இருக்குதுங்க. அப்புறம் நம்ம உரத்தை பற்றி பார்த்துருந்தோம். ஒரு உரம் முடிஞ்சிடுச்சு. இன்னொரு உரம் இப்போ கொடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கொடுக்குற உரம் எல்லாமே நம்ம எதை யூஸ் பண்ணுறோமோ அதை பற்றி வச்சு தான். இப்போ வெயிலுக்கு எது நம்மளுக்கு கொடுக்கணுமோ அதுதான் கொடுத்துட்ருக்குறோம். இது பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரோஸு. அது நடுவில் பார்த்திங்கன்னா அதை உடைக்க நம்மளுக்கு கட் பண்ணி எடுக்கக்கூட முடியாத அளவுக்கு இருக்குது. சின்னதாக தான் காம்பு வந்திருக்கு. பார்த்திங்கன்னா அந்த சைடு இந்த சைடும் 2 துளிர் மொட்டும் வந்துருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கனகாம்பரம் நம்ம பறிக்க மறுபடியும் வந்துட்டுருக்கு. இப்போ தான் பறித்தேன், மறுபடியும் வந்துட்டுருக்குது. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரோஸ் எல்லாமே நல்ல துளிர் கட் பண்ணியும் விட்டாச்சு. நம்ம அந்த உரமும் கொடுத்ததுக்கப்புறம் பொத்து மறுபடியும் நிறையா வந்திருக்கு. இதுவும் ரெட் கலர் ரோஸ் தான். ரெட் கலர் ரோஸு, அதில் கீழே 3 ரோஸ் இல்லாத அதுக்கு மேலேயும் இருக்குது. அப்புறம் இது ஆரஞ்சு கலர் ரோஸ் நம்ம கட் பண்ணி விட்டோம் இல்லையா. ஆனால் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், துளிர் ஸ்டாப் ஆகிருக்கு, அதுலேருந்து தான் வரும்னு. அதில் இல்லாமல் தனியாக வந்தது. ஆனால் இப்போது நம்மளுக்கு அந்த கட் பண்ணி அந்த துளிர் நின்னதுலேயும் வந்திருக்குது. அப்புறம் இந்த துளிர் பாருங்கள், இதில் 3 துளிர் வருது. அதாவது கொத்தாக வர்ற மாதிரி நம்மளுக்கு பக்க கிளைங்க வந்துகிட்ருக்குது. இதுலேயும் பார்த்திங்கன்னா ஸ்டாப்பான கிளையிலேருந்தும் துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் இப்போவும் நான் இந்த சண்டே உரம் கொடுத்து தான் வச்சுருக்கிறேன். உங்களுக்கு சொல்கிறேன் அந்த உரத்தை பற்றியும். அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க. எப்போவுமே டெய்லியுமே வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. திடீர்னு நான் அந்த உரத்தை பற்றி சொல்லுவேன். நீங்களும் அதை கேட்டு அதை யூஸ் பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இது பேரி ரோஸு, கீழேருந்து துளிர் வந்தது. ஆனால் நம்மளுக்கு இது ரிசல்ட் கம்மியாக தான் கொடுத்துருக்குது. பாருங்கள், இந்த ரோஸ் ஏற்கனவே பூத்துருந்தது. செம்ம பூவுங்க, அவ்வளோ கொத்தாக பூத்துருந்தது. பார்த்தவங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ இந்த தடவை கீழேருந்து துளிர் வந்திருக்குது. பட் அந்த அளவுக்கு இல்லை, கம்மியாக தான் இருக்குது. அப்புறம் நம்ம கமலா ஆரஞ்சு, அந்த உரம் ஒரு சில செடிங்களுக்கு நல்லா எடுத்துருக்குது, ஒரு சில செடிங்களுக்கு அந்தளவுக்கு எடுக்கலை. கமலா ஆரஞ்சு பார்த்திங்கன்னா நல்ல துளிர், நிறைய துளிர் வந்துகிட்ருக்குது. ஆனால் மொட்டு வரலை, துளிர் ஃபுல் அண்ட் ஃபுல் துளிர் வந்துட்டுருக்குது. இவ்வளோ பெரிய செடியாக வந்துடுச்சு. ஆனால் இன்னும் நம்மளுக்கு காய் கொடுக்கல. காய் வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல எனக்கு. இருந்தாலும் நான் கொடுக்குற உரத்தை எல்லா செடிக்கும் கொடுக்கும்போது அதுக்கும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். செம்பருத்தியும் அதே மாதிரி தான். அப்புறம் இந்த ரோஸ் செடி பற்றி நான் சொல்லி ஆகணும். இது பிங்க் கலர் அது பன்னீர் ரோஸ் தான். இது கிளை கீழே இருந்து நல்லா பெருசாக வந்தது. அதை நான் விட்டுட்டேன். இலை 7 இலை இருந்தது.
சரி, அது மட்டும் தான் வளர்ந்து போயிட்டு இருந்தது. சின்ன களைலாம் வந்து வரல. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன களையிலெல்லாம் வந்து துளிர் வருது. அதை கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா களையிலையும் துளிர், கீழே இருந்த சின்ன சின்ன கிளைங்கள கூட இப்போ துளிர் வர ஆரம்பிச்சிருக்குது. சரி, இனிமேல் பார்க்கலாம் அதில் மொட்டு வருதா என்னன்ட்டு. பார்த்திங்கன்னா கட் பண்ணி விட்டு அதுலேருந்து இப்போ துளிர் வரல. இது வந்து அந்த துளிர் வந்திருந்தது, நான் வந்து பாட்டை அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் நகர்த்தி வரும்போது எப்படியோ உடஞ்சிட்ருக்குது. அதை எடுத்து நான் பதியம் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, நம்ம கட் பண்ண ஆரஞ்சு கலர் ரோஸில் உள்ளதையும் கிளையாக இருந்ததை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து நான் வந்து பதியம் போட்டிருக்கேன். வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு. நல்லா தான் இருக்குது. இத்தனை நாள் ஆயிடுச்சு, காயெல்லாம் நல்லா இருக்குது. சரி, துளிர் வருதா பார்க்கலாம். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா, பாய் பாய்.